எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் என் பையனை போன வாரம் பப்ளிக் லைப்ரரி கூட்டிகிட்டு வந்தேன். இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் தள்ளி தான் இருக்குது. ரொம்ப பெருசு, ரொம்ப அமேசிங்காக மெயின்டைன் பண்ணுவாங்க. வீட்டில் பண்ண முடியல, ஹோம் ஒர்க், ப்ராஜெக்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ், ஏதோ படிக்கணும், எக்ஸாம் இருக்குது, ஏதாவது பண்ணணும், வீட்டில் பண்ண முடியலன்னா இங்கே வந்து பண்ணலாம். எல்லா டேபிள்லேயும் அவங்க வந்து ப்ளக்இன் பண்ணுறதுக்குரிய எலக்ட்ரிசிட்டி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப பெரிய லைப்ரரி. ஒரு பக்கம் கிட்ஸுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ தட் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் புக்ஸ் படிக்கணும், இல்லை ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க் பண்ணணும், இல்லை ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ணணும், வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லைப்ரரி வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃபேமிலி பேஸ்ட் ஓரியன்டாக நிறைய இருக்கும் விஷயங்கள். பசங்களுக்கு புக்கு வந்து இன்ஃபேண்ட்லேருந்து பெரியவங்க வரைக்கும் புக்ஸ் இருக்குது. ஹார்ட் புக்ஸ், சாஃப்ட் புக்ஸ்னு எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் ரெண்ட்டுக்கு கொண்டுட்டு போகலாம், அவங்க கொடுக்குற டியூ பீரியடுக்குள்ளே முடிச்சுட்டு வந்து நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை ரினியூ பண்ணலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேட் விரித்து நிறைய டாய்ஸ் வித் பிக் ப்ளே ஏரியா இருக்கும். இன்டோர் தான் இது. அதுக்கப்புறம் நிறைய ஈஸி ரீடர்ஸ், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட் பசங்கள்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த புக் ஹேபிட்ஸ் வரணும், புக் ரீடிங் ஹேபிட்ஸ் வரணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறதுக்காக ப்ளே ஏரியா பக்கத்துலேயே வந்து புக்ஸ் வச்சுருப்போம். அங்கே பார்த்திங்கன்னா பெரிய கவுச்சஸ் இருக்கும். இது வந்து குட்டி குட்டி பசங்க வந்ததுன்னா அவங்களுக்கு புக் படிக்க முடியல, பிடிக்கல, போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். நிறைய டாய்ஸ் எல்லாம் இருந்தது, பில்டிங் பிளாக்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்க்கு, அவங்களோட பில்டிங் ஸ்கில்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி கட்டியிருக்காங்க அந்த ஏரியாவில். இது வந்து சும்மா அந்த குட்டி டால் ஹவுஸ் மாதிரி எப்படி கேக் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நான் அதை கொஞ்சம் நேரம் பண்ணி பார்த்தேன். நமக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது ஒரு கொஞ்சம் பெரிய டால் ஹவுஸ். ஸோ இந்த பக்கம் கிச்சன் இருக்கா மாதிரி. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா உங்கள் உள்ளே வந்து ப்ரைவேட் கிளாஸ் ரூம்ஸ். அங்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த வாட்டர் வந்து பபிள்ஸ் மாதிரி வச்சு லைட் கலர்ஸ்லாம் வச்சு, நான் வந்து கேள்விப்பட்டேன் இந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெயினோட ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சி தே கேன் ஃபோக்கஸ் மோர்